ஆன் பண்ணிட்டேன். ஆனா இது தெரியாதே எப்படி இருக்கும். ஐபோன் கஷ்டமா இருக்கு யூஸ் பண்ண. அப்படிதானா? அதானடா வாடா. போன இங்க கொடு. சாங் ஓடுது. ஓகேண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு ஷார்ட் ரைடு தான், மார்னிங் ரைடு, சன்ரைஸ் ரைடு மாதிரி ஒரு ஷார்ட் ரைடு தான். ஸோ போயிட்டு இருக்கோம். எங்கன்னா எங்கள் பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹில்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு, கிருஷ்ணகிரி கிட்ட. ஸோ அந்த பிளேஸ் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். போகும்போது என்ன பிளேஸ், எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4:30 ஆகுது. 4:30க்கு கிளம்பிட்டோம். இங்கே பெங்களூர் அடிக்கிற குளிருக்கு இவ்வளோ காலைல கிளம்பணுமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும். பிகாஸ் அப்போ போனால் தான் நல்லாயிருக்கும் வியூஸு. ஸோ அந்த ரீசனால் காலங்காத்தாலே கிளம்பிட்டேன். அப்படியே வாங்க கண்டினியூ போம். பைக்கில் போகும்போது என்னால் பேசக்கூட முடியல, அவ்வளோ குளிருது. பைக்கில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி மோட்டோவில் ஸ்டாப் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 85 கிலோமீட்டர்ஸ் அங்கே போகிற இடம். ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பொலுமலை ஃபோர்ட். ஸோ இன்ஸ்டாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஏரியாவுக்கு தான் போகிறேன். போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏன்னா ஆஃப் ரோடு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஹிமாலயன் ஆஃப் ரோடும் பண்ண போகிறேன். இது ஹில்லுமே ஏற போகிறேன். வேறு லெவலில் ஃபுல்லாக ஃபாக் ஆகுது, ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ கருப்பாக இருக்கே. ஸோ ரோடு பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாக இருக்குது. என்னால் விளாகு கூட ஒழுங்காக பண்ண முடியல, பிகாஸ் வைசர் போட்டால் ஃபாக் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இதான் மார்னிங்கு கிளைமேட் ஆஃப் பெங்களூரு. எப்போவுமே நாங்கள் டெய்லி எந்திரிச்சு போகும்போது தான் இப்படி தான் இருக்கும். எனக்கு மார்னிங் ஜிப் போவேன்னா அந்த டைமில் போகும்போது இப்படி தான் இருக்கும். ஹிமாலயனில் ஃபஸ்ட்டு ஆஃப் ரோடு ஆஃப் ரோடு ஹில்லு வேறு லெவலில் இருக்க போது. நானே எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரில, ஏன்னா சின்ன வண்டியில் ஓட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை, இது ஹைட்டு வேறு, வெயிட்டு கூட. ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக ஆஃப் ரோடில் மெயின்டைன் பண்ணணும். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில. அங்கே போயிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும், அந்த ஃபுல் சீரியஸாகவே இருக்கும். அது ஃபுல் ஆஃப் ரோடுமே வீடியோ எடுக்க போகிறேன். நம்ம நல்லா பண்ணணும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பார்டர் வந்தாச்சு. ஸோ தமிழ்நாடு பார்டர், ஆக்சுவலி கர்நாடகாலேருந்து எக்ஸிட் ஆகி இப்போ கிருஷ்ணகிரி போயிட்டு இருக்கனால தமிழ்நாடு பார்டர் வந்தாச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா? இதுதான் பார்டர். என்ன தான் இருந்தாலும் நம்ம பார்டர் தான். பார்டர் கிராஸ் பண்ணால் தமிழ்நாடு கரண்டா நான் அப்படின்ட்டு போக வேண்டியதான். ஆனால் இங்கெல்லாம் இருக்க கொஞ்சம் கஷ்டம்தான், போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க வேண்டியதான். பிகாஸ் அவுட்டர் ஸ்டேட் வந்தோம்னா நம்மளாம் பத்திரமா இருந்துக்கணும். ஸோ இன்னும் பின்னாடி ஆளுகளை காணும். ஸோ இப்போ கொஞ்சம் நின்றுட்டு நம்ம ரைடிங் ஜாக்கெட்டை ஒழுங்காக போடணும். ஸோ அது போட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒசூர் தாண்டி ஒரு சன்னமனூர் ஃபாரஸ்ட்னு சொல்லி ஒரு ஏரியாவில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலங்காத்தால் வந்ததுக்கு இவ்வளோ மிஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரோட்டில் வர வண்டியே தெரில, அவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பெங்களூரு ஒசூர் எல்லாமே இப்படி தான் இருக்குது போ கிளைமேட்டுக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி 2 ரூட் இருக்குது. ஹைவேஸ்லேயே போயிட்டு ஏதோ ஒரு ஏரியாலேருந்து கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி திரும்புகிற மாதிரி. நான் என்ன பண்ணிட்டேன்னா சூளகிரியிலேருந்து ஒரு ரூட்டு போகும். ஸோ நான் இது ஆல்ரெடி போயிருக்கேன் இந்த ரூட்டு. ஆக்சுவலி நான் ஒரு ஒகேனக்கல் போகும்போது எடுத்த ரூட்டு. ஸோ அந்த ரூட்டில் எடுத்துட்டோம். பட் இது நைட் டைம் இந்த ரூட் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் மார்னிங் ஆயிடுச்சுனால ஓகே, கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ரூட் எடுத்துட்டோம். இது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் எல்லாம் டைமிங் எல்லாம் சேமாக தான் வரும் உங்களுக்கு. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் போயிடலாம். அரௌண்டு எனக்கு தெரிஞ்சு 7 கிட்ட ரீச் ஆகுவாங்க, நோ ப்ராப்ளம். மார்னிங் ரைடு தானே இந்த ரூட். ஆனால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரூட்டு. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன், நல்லா ரோடுலாம் சூப்பராக வச்சு நீட்டாக வச்சுருப்பாங்க. அப்படியே வாங்க போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச நியர்பை வந்தாச்சு. ஆக்சுவலி அங்கே ஒரு ஹில்லு தெரியுது, அது உங்களுக்கு மிஸ்டில் தெரியுமா எனக்கு தெரியல. அங்கே பாருங்க, ஒரு ஹில்லு மட்டும் தெரியும். ஸோ அந்த ஹில்லு தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ இருக்கலாம், தெரியல கரெக்டாக. பார்க்கலாம். ஏடா ரூட்டு பார்க்கணுமா? அதுக்கு எதுக்கு இப்படி நிற்கிறான்? டர்னிங்கில் நிற்கவே கூடாது. அந்த சைடு இந்த அதுக்கு முன்னாடி அதான் அதுதான். திருப்பி கீழே இருந்து வைக்க விடணும். கீழே இருந்து தூக்கி போடு, மேலே டைப் பண்ணு. அது ஸ்னாப் பைத்தியம். அந்த இருக்கு பாரு, அந்த தானே இருந்துச்சு. அது கூட
ஐபோன் கஷ்டமா இருக்கு யூஸ் பண்ண. அதுவும் இல்லாம என் கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. கை வரைச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை வந்து அந்த நியூ பைபாஸில் போயிட்டுருக்கோம். இந்த பைபாஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஸ்ட்ரெச்சு நல்ல ஒரு லாங் ஸ்ட்ரெச்சில் போக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பைக்கில் அப்படியே ஒரு க்ரூசிங் ஸ்பீடில் போகிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த பைபாஸ் வந்து இன்னும் வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இல்லை. ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சுன்னா இந்த பைபாஸ் சூப்பராக இருக்கும். பட் வந்து நிறையா வந்து நிறையா இப்போயே வந்து நிறையா ட்ராவல்ஸ் பஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து சேஃப்டியாக வாங்க. ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூப்பரான வியூ இந்த பைபாஸ். இதுதான்டா ரூட்டு காட்டுது. ஸ்ட்ரைட்டாவா? அவர் ஏன் சொல்றாரு ரூட்? அவங்க ரூட் செக் பண்ணறா. ஸோ ரூட் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் காட்டுது. பட் இங்கே வந்தவங்க என்னன்னா ஸ்ட்ரைட்டாக போங்கன்னாங்க. சரி ஓகே நம்மளும் ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். ஏன்னா அந்த ரைட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஏதோ வீடுக்குள்ளெலாம் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஸ்ட்ரைட்டாகவே போகலான்னு சொல்லி நம்மளும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்க பீப்புளில் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி. ஓகே பார்க்கலாம். இல்லை இதுலேயே போயிடலாம். ரூட்லேயே போயிடலாம். இதுலேயும் போகலாம். ஆமாம் அதுக்கு அவ்வளோ தூரம் போகணும். நம்ம இதுலேயே போயிடலாமே. பைக்கு தானடா. இல்லை ஸ்ட்ரெயிட் ரூட்டு இந்த இருக்கு பாரு. அப்படி போய் வரணும். இல்லை இங்கே பாரு இதில் போகலாம். இல்லை மெயின் ரோடுனா அப்படி போய் வரணும். அப்படிதானா? அதானடா வாடா. ஃபோனை இங்கே கொடு. சாங் ஓடுது. ஓகேண்ணா. இதுதான் நம்ம ஊருக்காரங்க. இதே வேற ஊர் படம் சொல்லுவாங்களா? ஸோ நியர்பை வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோம்னா அங்கேருந்து பக்கம் தான். ஸோ அப்படியே அங்கேருந்து டேரெக்டாக அப்படியே நின்று தான் ஏறுறது. இருக்கு எல்லாருமே அப்படி போக இருக்காங்க. நிறைய பேர் வந்துருப்பாங்க போல. ஸோ ஃபைனலி வந்தாச்சு. அது கிட்ட வேறு லெவலில் இருக்கும் போது இதுதான் வந்து இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மையாக இருக்கும். இதுதான் ரூட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நிறைய போகலாம். எனக்கு வேறு கண்டு ஒன்றும் தெரியல. இனிமேல் ரூட்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். கேமரா ஷேக்கிங் நிறையா இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா ரூட்டே இப்படி தான் இருக்கும். இனிமேல் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ரூட்டில் பார்த்தேன். ஸோ அந்த ரூட்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். என் பேட்டரியில் வேறு சார்ஜ் இல்லைன்னு காட்டுது. மேலே போகிற வரைக்கும் இருந்தால் போதும் எனக்கு. இப்போ ஃபைனலி ஃபஸ்ட்டு ஹில்லு வித் ஆஃப் ரோடு வேறு லெவலில் இருக்க போகுது. ஹிமாலயன் இந்த ஃபஸ்ட்டு ஹில்லு வித் ஆஃப் ரோடு கொஞ்சம் கரெக்டாக தான் செய்யணும். பிகாஸ் காற்று சவுண்டு தான் கேட்கும். வைசர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ஓட்டுறேன். நிறையா வந்து இப்போ ரோடு பேத்தாக வந்துடுச்சு. போய் பார்க்கலாம். அப் அண்ட் டவுனாகவே இருக்குது. எனக்கு எந்த கொல்லிக்கு சேர்ந்து இறங்கினேன் ஒரு வட்டம் ரூட்டு. ஸோ அந்த ரூட்டு மாதிரியே ஞாபகப்படுத்துது. ஏன்னா அது வந்து இந்த மாதிரி க்ரூஷியலாக இருக்கும். ரொம்ப நேரவாக தான் இருக்கும் ரூட்டு. ஆனால் வந்து ரோட்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு பாருங்கள். ஸோ மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும் வரிசையாக ஒரு 5 பைக்கு ஒரு 5 பைக் வந்துக்கிட்டு இருக்கு. நேரில் பார்த்தா நல்லாவே தெரியும். அது செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு கேவாக போகிற மாதிரி. ஆனால் யாருன்னே தெரியாது. அது நானே இன்னொருத்த மட்டும்தான். ஸோ மீதி வந்து வேற ஆளு. ஸோ ஃபைனலி வந்தாச்சு. தான் அந்த கிண்டு. ஓகே இதுதான் நம்ம போக இந்த கிண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இதுதான் ஃப்ரெண்ட். அங்கேருந்து இந்த கிண்டு தான் தெரியுது. வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஐயோ கேட்டு அப்படியே டவுன் பண்ணாது தான். மேலே வேறு கட்டு வரா. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வைக்க நான் மேலே வந்துடுவோம். அதுக்கப்புறமா ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ஹில் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹில்லோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஃபேக்குங்க. இதாங்க ஹில்லோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பை. ஸோ ஏதாச்சும் ரீசன் வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.